ஆக்சுவலி மோகன்லால் படம் பரோஸ் அந்த மூவி பார்த்துட்டு வந்திருக்கேன். ஆனா உண்மையிலே மூவி பார்த்த ஃபீலே இல்ல ப்ரோ. அவ்வளோ சோகமா இருக்கு எனக்கு. ஏன்னா நான் மோகன்லால் சாரோட மூவி 3D அவரோட டைரக்ஷன் இந்த இதெல்லாம் யோசிச்சுட்டு ரொம்ப எக்ஸ்பெக்டேஷனா உள்ள போனேன். உள்ள போய் உட்காந்ததுலேருந்து ஏதாவது ஒரு சீனாவது நம்ம தூக்கத்துல இருந்து எழுப்பி விட்டுருமா அப்படின்னு நானும் நோட் பண்ணிட்டு இருக்கேன். கடைசி வரைக்கும் இல்ல. ஆக்சுவலி இந்த படம் வந்து ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி வந்திருந்தால் அட்லீஸ்ட் ஒரு 10 இயர்ஸ்க்கு முன்னாடி வந்திருந்தா கூட படம் ரொம்ப நல்லா இருந்திருக்கும் போல அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. நிறைய இடத்துல எனக்கு நிறைய அனிமேஷனோட மூவிங்கிற மாதிரி தான் இருந்தது. குழந்தைங்க சைல்டுஹுட்டா குழந்தைங்க பார்க்குற சின்ன சின்ன மூவிஸ் மாதிரி தான் இருந்ததே தவிர ஒரு கதையை நோக்கி பயணிக்கிற மாதிரி எனக்கு இந்த மூவில எதுவுமே தெரியல. அனிமேஷன் ஓகே, 3D அந்த எஃபெக்ட்ஸ்லாம் நல்லா இருந்தது உண்மையிலே. ஆனா கதை எந்த ஒரு இதுவுமே ஒரு ஃப்ளோவே இல்லாத மாதிரி இருந்தது. ரொம்ப ஸ்லோ, டெத் ஸ்லோல போற மாதிரி இருக்கு. சரி ஃபர்ஸ்ட் ஹாஃப் தான் போகுது, செகண்ட் ஹாஃபாவது இது பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாவே பாட்டு பாடியே படத்தை முடிச்சிட்டாங்க ப்ரோ. அதுதான் ஒண்ணு. கிளைமேக்ஸாவது அந்த ஃபைட் சீனாவது கொஞ்சம் எஃபெக்டிவா கொடுத்துருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. ஆக்சுவலி நம்ம ஒரு மூவி ஆல்ரெடி கங்குவால பாத்தீங்கன்னா ஃபைட்டு பயங்கரமா கொடுத்துருந்தாங்க. இதுல அது ஆப்போசிட்டா வந்து ஃபைட்டே டோட்டலாவே ரொம்ப சிம்பிளா இருந்த மாதிரி இருந்தது. வில்லனும் அந்த அளவுக்கு ஒரு பெரிய இதுங்கிற மாதிரி காட்டல, ஹீரோவையும் ரொம்ப இதா காட்டல. அலாவுதீன் பூதம் அந்த படம் கூட இப்போ உட்காந்து பார்த்தா கூட ரசிக்கிற மாதிரி இருக்குமோங்கிற மாதிரி இருந்தது. ஆனா இதுல அந்த பூதத்தை ரசிக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல்மே கிடைக்கல. ஆக்சுவலி மோகன்லால் மூவிஸ்ல அவர் தான் ஒரு கோஸ்டா வராரு. ஆனா கோஸ்ட்ங்கிற ஒரு ஃபீலே இல்லாத மாதிரி இருக்கு. ஒரு பொக்கிஷத்தை பாதுகாக்கிறதுக்காண்டி ஒரு விசுவாசியா இருக்கிறாரு. அவரோட வம்சத்துக்கு ஒருத்தருக்கு வந்து கீ கொடுத்துட்டு போனோம், அந்த இதை வந்து ஒப்படைக்கணும்னு சொன்னது. அது கூட ஓகே. அதுக்கப்புறம் கூட ஒப்படைச்சதுக்கு அப்புறம் அந்த அந்த பொக்கிஷத்தை வச்சு ஏதாவது செயல்படுத்துற மாதிரியாவது காமிச்சிருக்கலாம். கதையை ஒரு அளவுக்காவது ஃபுல்ஃபில் கொண்டு வந்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. அதுவுமே இல்லைங்கிறதா ரொம்ப வருத்தமா இருந்தது. சாங் ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா ஒரு 20 நிமிஷம் வந்து சாங்லே போயிடும். ஆனா சாங் எதுவும் அந்த அளவுக்கு நல்லா இருக்கிற மாதிரி இருக்காது. சும்மா நார்மலா இருக்க மாதிரி தான் இருக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எனக்கு அந்த ஒரு பொண்ணு நடிச்சிருக்கோம். அந்த கேரக்டர் வந்து ஓரளவு தான் அக்செப்ட் பண்ணிக்க முடிஞ்சுச்சு. எனக்கு அந்த கனெக்டிவிட்டியே இல்லாத மாதிரி இருந்தது. மோகன்லாலுக்கும் அந்த பொண்ணுக்கும் ஒரு கனெக்டிவிட்டியே இல்லாத மாதிரி தான் முழுக்கவே பயணிச்ச மாதிரி இருந்தது. ஸோ படம் முழுக்கவே டோட்டலா போர் அடிச்ச மாதிரி இருந்தது. அது ஓகே. எனக்கு 3D ஒர்க் ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுவும் அனிமேஷன்ஸ் அந்த சில சில எஃபெக்ட்ஸ்லாம் வந்து அழகா காமிச்சிருந்த மாதிரி இருந்தது. அந்த ஃபைட் சீன்ல அந்த அதாவது எப்படின்னா பழங்கால பொருட்கள், அந்த காலத்துல உள்ள பொருட்களோட சில திங்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் நல்லா காமிச்சிருந்த மாதிரி இருந்தது. இடையில இடையில அந்த தண்ணிக்குள்ள போயிட்டு அந்த பட்டாம்பூச்சிலாம் எதுக்கு வந்தது, எதுக்காண்டி அவங்க தண்ணிக்குள்ள போகுது அந்த பொண்ணு அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஸோ ஒருவேளை குழந்தைங்க லைக் பண்றதுக்காண்டி பட்டாம்பூச்சிலாம் கொண்டுட்டு வந்திருக்காங்களா அப்படிங்கிற மாதிரி இருந்தது. அவர் ஆக்டிங் எனக்கு என்னன்னா ஒருவேளை அவரோட ஆக்டிங் வந்து ஓரளவு இதுல செட் ஆகலையோங்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு. மத்தபடி வேற எதுவுமே தெரியல. எனக்கு அந்த கோஸ்ட்ங்கிற ஒரு ஃபீலே வரல. அவர் காட்டுறாங்க ஒரு கோஸ்ட், அவர் ஒரு பூதம் வந்து சில விஷயங்கள்லாம் பண்ணுது அப்படிங்கிறத ஒரு உணர்வே இல்லாத மாதிரி ஒரு ஃபீலா இருந்தது. எனக்கு அந்த அட்மாஸ்பியர் டோட்டலா அந்த காலத்துல இருக்கக்கூடிய உண்மையிலேயே நம்ம கதைகள் எல்லாம் படிச்சிருப்போம். பொக்கிஷ புதையல் அங்க இருக்கும், ஒரு சுரங்கப்பாதை இருக்கும், அதுக்குள்ள போனா அந்த மாதிரி சின்ன பிள்ளைல கதை படிச்சிருப்போம்ல, அந்த கதையை விசுவலா பார்த்த மாதிரி மட்டும்தான் ஃபீல் இருந்தது. ஆனா ரொம்ப நேரம் பார்த்த மாதிரி இருக்கு. அதனாலதான் கொஞ்சம் வருத்தமா இருக்கு. கொஞ்சம் அதை தவிர வேற எதுவுமே எனக்கு ஒரு ஃபீல்மே இந்த படத்துல கிடைக்கல. எனக்கு பிளஸ்ன்னு சொல்லணும் அப்படின்னா வந்து அதுல ஒரு கார்ட்டூன் பொம்மை ஒண்ணு வரும். அவருக்கும் ஆக்சுவலி அது பொம்மையா இல்ல சூனிய பொம்மையான்னு தெரியல. ஆனா அது மாதிரிதான் காமிச்சிருப்பாங்க. அந்த பொம்மைக்கும் மோகன்லால் சாருக்கும் நடக்கக்கூடிய சில கான்வர்சேஷன் எல்லாம் இருக்கும்ல, அது பேசுற விதம்லாம் சூப்பரா இருந்தது. அந்த ஒரு விஷயம் ரொம்ப நல்லா இருந்த மாதிரி இருந்தது. மைனஸ்னா நிறைய மைனஸ் சொல்லலாம் ப்ரோ படத்துல. ஏன் அப்படின்னா ஒரு கதையை ஒரு கண்டினியூட்டியா ஏதாவது ஒரு ஒரு இப்ப ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஒரு 10 நிமிஷம் எங்கேஜிங்கா வச்சுட்டு அதுக்கப்புறம் ஸ்லோவா இருந்தா பரவாயில்ல. இல்ல செகண்ட் ஹாஃப்ல ஒரு 10 நிமிஷம் எங்கேஜிங்கா வச்சிருக்கலாம். இல்ல ஃபைனலாவது ஒரு எங்கேஜிங் ஃபீல் கொடுத்துருக்கலாம். எதுவுமே இல்லாம ரொம்ப ஸ்டார்ட் அப்ல இருந்து எண்டிங் வரைக்குமே ஸ்லோவா ஸ்லோ 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 அப்படின்னு போச்சுன்னா நம்மளுக்கே ஒரு மாதிரி வெறுப்பாயிரும்ல, அந்த மாதிரிதான் இருந்தது. எனக்கு டவுட் தான் ப்ரோ. பாதிக்கு பாதி ஓகே, மீதியெல்லாம் வேஸ்ட் தான் ப்ரோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ரஃபி தியேட்டரை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிருங்க.